இதோ நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதையும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் நான். நீ ஏமாத்துற விதத்தையும் பார்த்துருக்கேன். நீ 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 ட்ரிக்ஸ் போடுறதெல்லாம் எனக்கு தெரியும். ஒவ்வொரு ட்ரிக் நீ பண்ணுறதும் எனக்கு தெரியும். போய் நேராக போய் அவர்கிட்ட சரண்டர் ஆகணும். ஆண்டவரே, நான் உம்மோட சரி பண்ணணும், நான் உம்மோட சரியாகணும். என்னை எல்லாத்தையும் சரிப்படுத்துங்க. இது சரிப்படுத்த வேண்டியது ஒரே ஒருத்தர், ஆவியானவர் தான் செய்ய போகிறாரு. அவர் தான் உணர்த்துவார் உங்களுக்கு. இல்லாட்டி நீங்கள் பழையபடி போயிடுவீங்க. சரிப்படுத்துங்க. இப்போ நான் இருக்கிற வரைக்கும் சொல்லுவேன், ஒரு நாள் நான் காண போயிடுவேன். அப்போ என்ன பண்ணுவீங்க? சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஒரு நாள் கர்த்தர் கேட்பார், நான் உனக்கு ஒரு ஆளை வச்சு சொன்னேனே ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டார்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணீங்க? உன்னை நீயே ஏமாத்தி கொண்டாய் என்று நான் சொல்லும் போது கேட்டியா? நான் முந்தி என் நாமம் விளங்க பண்ணின சீலோவிலுள்ள என் ஸ்தலத்துக்கு நீங்கள் போய் இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பொல்லாப்பின் நிமித்தம் நான் அதற்கு செய்ததை பாருங்கள். சரி, இப்போ நேராக 8ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும். அதாவது தன் வேலையை அறியும். அது எப்போ டிக்கெட் வாங்க போகுதுன்னு தெரியும். நான் கொலோக்கியில் தான் பேசுகிறேன். ஏனென்றால் இது தூய தமிழில் நாம் பேசலாம், ஆனால் பேச மாட்டேன்ற உங்களுக்கு புரியணும். தூய தமிழில் பேசினா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடாது நீங்கள். அதனால நாரைக்கும் தெரியும், கொக்குக்கும் தெரியும். இந்த சுனாமி வரும்போது அரோனா ஃபிஷ்ஷு கூட தெரிஞ்சிச்சு, அது ஓடி போச்சு. நம்ம அதுக்கு மனுஷன்தான் உட்காந்துருந்தான். காட்டுப்புறாவும் கொக்கும் தகைவலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். ரெண்டாவது, இது வேடந்தங்களில் பார்த்துருப்பீங்க, அந்த பறவைங்க அந்த சீசனில் வந்து டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடும். அதுங்களுக்கெல்லாம் தெரியும் எங்கே எது கிடைக்கும். எறும்பு கூட தெரியும், நம்மளுக்கு இல்லை. ஏன்னா நம்மளுக்கு 6 அறிவு இருக்குதான். நம்ம இஷ்டத்துக்கு செய்துருவோம். என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று. என் ஜனங்கள் கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள். ஃபர்ஸ்ட் இதுல வந்து என்ன தெரியுமா? when God strikes, he'll start with his own people. அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுவார் ஜட்ஜ்மெண்ட்டு. அதுக்கப்புறம் தான் புறஜாதிகளுக்கு போகும். ஏன் நான் நாளும் தான் ஒழுங்காக இருக்கிறேன், என்ன பிடிச்சி அடிக்கிறீங்களேன்னு. இல்லை, உங்ககிட்ட தான் ஜட்ஜ்மெண்ட்டே ஸ்டார்ட் ஆகும். நாங்கள் ஞானிகள் என்றும் கர்த்தருடைய வேதம் எங்களிடத்தில் இருக்கிறது என்றும் நீங்கள் சொல்லுகிறது எப்படி? மெய்யாகவே இதோ வேத பாரகரின் கள்ள எழுத்தாணி அதை அபத்தமாக்குகிறது. ஞானிகள் வெட்கி கலங்கி பிடிபடுவார்கள். இதோ கர்த்தருடைய சொல்லை வெறுத்து போட்டார்கள், அவர்களுக்கு ஞானம் ஏது? ஆகையால் அவர்களுடைய ஸ்திரீகளை அந்நியருக்கும் அவர்களுடைய வயல்களை அவைகளை கட்டி கொள்பவர்களுக்கும் கொடுப்பேன். ஏன் ப்ராப்ளம் வருது தெரியுதா? லேண்டை ஒருத்தன் ஆட்டையை போட்டு போட்டான்னா இதுதான் விஷயம். ரெண்டாவது, உன் பொண்டாட்டியை ஒருத்தன் தள்ளிட்டு போயிட்டான்னு அர்த்தம்னா இதுதான். வெக்கம். இப்படி தான் அவரோட ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். இதை பண்ணிட்டு அவன் வந்து நேராக கர்த்தருடைய ஆலயத்துக்கு நேராக வந்துட்டு கர்த்தர் சொல்லுகிறான்னு சொன்னால் யாராவது கேட்பாங்களா? அவர்களிலே சிறியோர் தொடங்கி பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரராய் இருக்கிறார்கள்.
நான் இப்படி ப்ராஃபஸி சொன்னேன்னா எனக்கு இவ்வளோ வரும். நான் இப்படி சொன்னேன்னா, நான் கேலரிக்கு பேசிட்டேன்னா எனக்கு இவ்வளோ வரும். அதான் நான் அவர் பேசினா சொல்லு, இல்லாட்டி பேசுறது இல்லைன்னு வச்சுட்டேன். பயம். ஏன் பயம்? தேவனாகிய கர்த்தரை நினைத்து பயம். ஏனென்றால் அவர் பரிசுத்தமானவர், அவர்கிட்ட ஏமாற்ற முடியாது. தீர்க்கதரிசிகள் தொடங்கி ஆசாரியர்கள் மட்டும் ஒவ்வொருவரும் பொய்யராய் இருந்து. மதியா ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகுது சொல்லுங்க? தீர்க்கதரிசிகள். இப்போ சொல்லுங்க, தீர்க்கதரிசிகள் யாராவது இருக்கணுமா? ஓடி போடுங்க விட்டுட்டு ப்ரொஃபஷன். ஒரு இன்னொரு பின்னர் அதிகாரத்தில் வருது. அந்த காலத்தில் பிடிச்சி தீர்க்கதரிசிகளை உதவுன்னு உதைப்பாங்களாம். அவனை போட்டால் டேய் இவனை வடு ஒட்டு இருக்குதுன்னு சொன்னால் அவன் இல்லை நான் வந்து இந்த வயல் விதைக்கிறவன்னு சொல்லிட்டு ஓடி போடுவான். இது நான் சொல்ல, பைபிளில் இருக்குது. நான் எடுத்து ஞாபகம் வருது சொல்கிறேன். எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் வித் த ப்ராஃபட். ஏன்னா மக்களை தடுமாற வைக்கிறது அவங்க தான். ஏன்னா ஒருத்தர் தவறு செய்திருக்க அவர் நீ ரைட்டுன்னு சொல்லுவேன், இல்லாட்டி நல்லா போயிட்டு இருக்கணும்னா இன்னைக்கு நாசமாக போவேன்னு சொல்லுவேன், விட்டுருவேன். சரி. சமாதானம் இல்லாது இருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனமாகிய வர்றது வந்த உடனே பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு விடுறது. விட்ட உடனே என்ன ஆகுது? ப்ராப்ளம் வந்துடும். அவன் வேற எங்கேயோ போயிட்டு வந்திருப்பான். அவனுக்கு பிரைஸ் தி லார்ட் சொன்னா நீ அங்கீகரிக்கிறேன்னு அர்த்தம். அப்போ உன் மேலே கோபாக்கன்னு இறங்கும். அவன் ஃப்ராடு நீ சொல்கிறது தானேடா, நான் உன்கிட்ட சொல்கிறேன்ல, ஏன் சொல்லல? இது யாருக்கும் புரியாது. நான் பிரசங்கம் பண்ணுறது பிடிக்கவே பிடிக்காது. ஆனாலும் எனக்கும் அன்பாக பேச தெரியும், விசுவாசத்தை பற்றி பேச தெரியும், எல்லா சப்ஜெக்டும் பேசுவேன். ஆனால் இது சொல்லாதது சொல்லி தான் ஆகணும். என் ஜனமாகிய குமாரத்தியின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். மேற்பூச்சாய் அதாவது உள்ள புடையம் போட்டிருக்கோம், அதை வச்சுட்டு மேலே ஒரு இது போட்டு பேண்டேஜ் போட்டு விட்டு போடுவாங்க. இன்றைக்கி நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, இது மாதிரி பண்ணுறீங்களா பாருங்கள். ஐயா உள்ளேருந்து எல்லாத்தையும் பிச்சு எடுத்து பிதுக்கி சீல் பிதுக்கி எடுத்துட்டு அப்புறம் மருந்து அப்ளை பண்ணுங்க. இன்னைக்கு இந்த ஜெனரேஷன் பீப்புள் எதையுமே கேட்க மாட்டாங்க. நீ சொல்ல வேண்டியதை சொல்லு. தாங்கள் அருவருப்பானதை செய்ததின் நிமித்தம் வெட்கப்படுகிறார்களா? பரிசேதம் வெட்கப்படார்கள், நாணவும் அறியார்கள். ஆகையால் விழுங்குகிறவர்களுக்குள்ளே விழுங்குவார்கள். நான் அவர்களை விசாரிக்கும் காலத்திலே இடருண்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். சில பேர் கேட்பாங்க, உடனே கர்த்தர் என்ன நியாயத்தை செய்யலன்னு. இதோ சொல்றாருல, டைம் வச்சிருக்கேன் கண்ணா, எல்லாம் போடு ஓடு ஓடு வேகமாக ஓடு. மலையில் ஏறு, மேலே ஏறி அங்கேருந்து கீழே துப்புன்னு வந்துடும். நீ ஓடுறது செட்டப் பண்ணுறது நான் தான். வா ஓடு 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 வேகமாக ஓடு. நீ சும்மா எதுமாக ஓடுனா உனக்கு உன் ப்ராப்ளம் தெரிஞ்சிடும். தெரிஞ்சிச்சுன்னா நீ என்ன பண்ண பல்ட் அடிச்சு திரும்பி வர பார்ப்ப. இல்லை, கர்த்தருடைய நாமத்தை வச்சு ஏமாத்துறவங்களுக்கு இது சொல்கிறேன். கவலைப்படாதீங்க, இவன் இப்படி பண்ணான், அவன் இப்படி பிரசங்கம் பண்ணான், இதுதான் யூடியூப்பில் போட்டு போட்டு பழக்கிறான். இதெல்லாம் பார்க்காதீங்க. கர்த்தர் ஏன் செய்யலைன்னா அவங்களுக்கு காலம் நியமிச்சுட்டு, இந்த காலம் வரும்போது கதை முடிஞ்சிடும். படிமா. அவர்கள் முற்றிலும் அழித்து போடுவேன். முற்றிலும் அழித்து போடுவேன்.
என்று கர்த்தர் சொல்லுகிறார். திராட்சை செடியிலே குலைகள் இராது, அத்தி மரத்திலே பழங்கள் இராது. இலையும் அப்புறம் 15வது வசனம். சமாதானத்துக்கு காத்திருந்தோம், பிரயோஜனம் இல்லை. ஆரோக்கியத்துக்கு காத்திருந்தோம், இதோ ஆபத்து. பார்த்தீங்களா, இதுதான் நடக்கும். இப்போ என்ன பண்ணுவோம்? ஒரு வழிபாடு பண்ணலாம். எரேமியா 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். நான் முடிக்கிறேன். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். இங்கதான் கீ இருக்குது. கர்த்தரை பற்றி அறிந்து, அவர் யார், அவர் கேரக்டர் என்ன, அவர் எப்படி ஃபங்க்ஷன் பண்றார், இதை அறிஞ்சு உணர்ந்து, அவர் உணரும் போது அந்த அவர் இப்படி தான் செய்வார்ன்றது நமக்கு நல்லா தெரியும். அது பண்ணும்போது நமக்கு ஒரு மாதிரி வரும். எஸ், we will be scared to do a wrongful attitude, wrongful thing. ஒரு தவறான காரியத்தை செய்யறதுக்கு பயப்படுவோம். கர்த்தரை பிரியப்படுத்த மட்டும் யோசிப்போம். என்னடா அந்த கிழமை வயசானவன் இது மாதிரி எல்லாத்தையும் அவன் அனுபவிச்சிருப்பான் பேசிகிட்டு இருக்கான் நினைக்காதீங்க. நான் எந்த இதையும் அனுபவிச்சதில்லை, எனக்கு தெரியாது. எனக்கு படித்து தெரிஞ்சதெல்லாம் பைபிள் ஒன்று தான் நான் படிச்சிருக்கேன் வாழ்க்கையில். எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த என்னோட கூட வேலை செய்கிற ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் ஓடிட்டாங்க. ஏன்னா என்னை சாமியாருன்னு சொல்லிட்டாங்க. நான் சாமியார்லாம் கிடையாது. அவங்களே ஓடிட்டாங்க. இவங்கிட்ட வந்தால் எதுவும் பேராது, எதுவும் பேச மாட்டான். இந்த மாதிரி தான் உட்காந்துட்ருப்பான். சாமி சாமின்னு உட்காந்துட்ருப்பான். எனக்கு இது பிடிக்குது. தேவநாயகத்துடைய வழிகள் எனக்கு பிடிச்சிருக்கு. அப்போ மேன்மை பாராட்டுகள் பூமியிலே கிருபையின் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் என்று என்னை குறித்து அறிந்து உணர்ந்து பூமியிலேயே இங்கே செய்ய போகிறாரு. பின்னால் அவர் செய்ய மாட்டேன்றாருன்னு சொல்லாதீங்க. எல்லாத்தையும் செய்ய தான் போகிறாரு. அதை பார்ப்பீங்க, உங்கள் கண்கள் பார்க்கும். இன்னும் கொஞ்சம் நாளில் பார்ப்பீங்க. ரொம்ப நாள் இல்லை, நேற்று இரவு நான் பார்த்தபடி இன்னும் கொஞ்ச நாளில் பார்ப்பீங்க. எனக்கு காட்டினபடி கொஞ்ச நாளில் பார்ப்பீங்க. அதிர்ச்சியான காரியங்கள் வரும். அறிந்து உணர்ந்திருக்கிறது குறித்து மேன்மை பாட்டேன். நீங்கள் உணர்ந்து கர்த்தரோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. இப்போ சொல்லுங்க, நம்முடைய காரியங்கள் என்ன, எப்படி இருக்கிறது? இன்னொரு வசனமும் சொல்லிடுறேன். எரேமியா 11:11. ஆகையினால் இதோ அவர்கள் தப்பித்து கொள்ள மாட்டாத தீங்கை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன். அப்பொழுது என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் அவர்களை கேளாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப சொல்லுங்க, இப்ப நம்மளுக்கு வேண்டியது என்ன? A rightful approach to the Lord God. A person should obey the Lord God. அவர் யார்? அவருக்கும் எனக்கும் என்ன உறவு இருக்கிறது இன்னைக்கு, as on today?
மாற்ற வேண்டிய காரியங்கள் ஏதாவது இருந்துச்சா மாற்றி போடுங்க. தீங்கு செய்கிற காரியம் ஏதாவது எனக்குள்ளே இருந்துச்சுன்னா அதை என்னை விட்டு அகற்றி போடுங்கள். சங்கீதத்தில் பார்க்கும். கர்த்தாவே என்னை பார்த்து என்னை சீர்படுத்துங்க. இதுக்காக உபவாசம் இருங்க. உபவாசம் இருக்கிறது மிரட்டி சாமியை, அதாவது ஆண்டவரை என்னது பிளாக்மெயில் பண்ணலான்னு நினைக்காதீங்க. அவர் எந்த மெயிலும் பண்ண முடியாது. அவர் வழியே சொல்லிட்டாரு. நீங்களா ஒன்று நினச்சிக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் நடக்க போகிறதில்லை. கர்த்தாவே நான் மாற வேண்டும், முழுவதுமாக மாற்றி போடுங்க. தேவனுடைய வசனத்தை சுமந்து கொண்டு போகும் ஒரு கருவியாக மாற்றுங்க. நான் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். எனக்கு இந்த இயேசு வேண்டும், முழுமையாக வேண்டும். இந்த ரட்சிக்கப்பட்டோம் என்று அந்த நாளில் வந்த இயேசு மட்டும் போதாது. Our character of Jesus Christ should get embedded in us. இதுதான் நம்மளுக்கு வேண்டியது. இது இருக்கும்போது தன்னால் நீ கேட்கறதுக்கு முன்னால் எல்லாம் வந்து உலகமே துன்பம் தலைகீழாக போயிருந்தா கூட நீ நேரம் தான் இருப்ப. நான் என்ன பேசலாம், டைம் இல்லை, நேரம் இல்லை. கர்த்தருடைய நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். எப்பவுமே கடிந்து கொள்ளுதல் வெறுக்கிறவன் சாவான். ஸ்ட்ரிக்டாக பிரசங்கம் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, உண்மையாக சொல்கிறேன்.